இந்த கதையில் வரும் சம்பவங்களும் கதாபாத்திரங்களும் உண்மையே. சம்பந்தப்பட்டவர்களை புண்படுத்தும் நோக்கத்திற்காகவே எடுக்கப்பட்டது. தம்பி, ஃபாட்டியா போயிடுச்சாப்பா? போன மாதிரி பார்க்கலையாண்ணா? நீ எந்த பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுற? 7 பிராட்வே போகிற பஸ்ஸுக்கு. என்ன வேலைக்கு போறியா? வேலைக்கு போகிற பையன் மாதிரியா இருக்கு. படிக்கிற பையனா? படிக்கிறியா? எந்த காலேஜ்? ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜ். ஃபினான்ஸ் காலேஜா? ஃபைன் ஆர்ட்ஸ்ண்ணா. கவர்மெண்ட் லேப்டாப் தேவைப்படுமா? தேவைப்படுமே. நம்ம ஏரியா கவுன்சிலர் இருக்காரு, நமக்கு வேண்டப்பட்ட அண்ணத்தை தான். சரி. 4000 ரூபாய் சொல்கிறாரு. என்ன உனக்கு வேணா சொல்லு, முடிச்சிடலாம். என்னப்பா யோசிக்கிற? 4000 ரூபாய் அதிகமாக இருக்கண்ணே. நீ ஒன்று பண்ணு, நீ ஒரு 3 பேர் ரெடி பண்ணு. சரி. உனக்கு 2000 ரூபாய்க்கு ஒரு லேப்டாப் முடிச்சு தரேன். 2000 ரூபாய் கூட என்கிட்ட இல்லைண்ணா. நான் வேணா எங்கள் பசங்கிட்ட சொல்கிறேன், அவனுங்க வாங்குவானுங்க. என்னப்பா எப்படி சொல்கிற? ஒரு 5 பேர் வாங்க சொல்லு. சரி. உனக்கு ஒரு லேப்டாப் ஃப்ரீயாகவே தரேன். ஃப்ரீயாக தரீங்களா? ஓகேண்ணா. ஒரு நம்பர் கொடுண்ணா, நோட் பண்ணிக்கிறேன். 84 84 94 94 33 33 97 97 8. உங்கள் பேர்ண்ணா? பெருமாள். ஓ, பெருமாளா? பசங்கிட்ட சொல்லிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். கண்டிப்பாக செய்ய. சரிண்ணா. உனக்கு ஃப்ரீயாக முடிச்சு தரேன், என்னை நம்புப்பா, பிரச்சனையே வராது. நான் 5 பேரை வாங்க சொன்னால் எனக்கு ஒரு லேப்டாப் ஃப்ரீ தானே? கண்டிப்பாக வாங்கி தரப்பா, அதுக்கு என்ன? சரிண்ணா. வரட்டுமா? ஓகேண்ணா. பைண்ணா. சரி, வரேன்ப்பா. பண்ணேண்ணா. 7 ரூபாப்பா. 7 ரூபாயா? 5 ரூபா தான்ண்ணா. 5 ரூபாய்க்கு வாங்கி 5 ரூபாய்க்கு விற்பாங்களா? விற்கிறது எங்களுக்கு 2 ரூபாய். அது வேணா கேஎஃப்சியில் போன ரேட்டா கேட்குறீங்க? குடியா? சரிண்ணா. இந்தா. இந்த போய் தொலை. சின்ன பண்ணு, அதுக்கே 2 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு விற்கிறேன். நம்ம ஏன் 4000 ரூபாய் லேப்டாப்பை 4000 ரூபானே விற்கணும்? எக்ஸ்ட்ரா 1000 ரூபா வச்சு விற்றா என்ன தப்பு? காசு வந்த மாதிரி ஆச்சு, லேப்டாப்பும் வந்த மாதிரி ஆச்சு. சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாமே. ஐயோ பன்னு போச்சு. ஏய், வாட்ஸ்அப்பில் அவன் அந்த பொண்ணு கூட எடுத்த ஃபோட்டோ மட்டும் வச்சுருக்காண்டி. அது பொண்ணே இல்லை, ஆன்ட்டி. பெருமாள் அண்ணன் சொன்னது 5 பேருக்கு 20,000 ரூபாய். 20,000 ரூபாய். எக்ஸ்ட்ரா 1000 ரூபானா 5000 ரூபாய் நமக்கு லாபம். மொத்தமாக 25,000 ரூபாய். ஆக மொத்தத்தில் நமக்கு காசும் ஆச்சு, லேப்டாப்பும் ஆச்சு. அப்போ நமக்கு ஒரு லேப்டாப் கன்ஃபார்ம். இது யார்கிட்ட சொன்னால் கரெக்டாக இருக்கும்? செல்வம் தான் கரெக்டு. ஏன்னா அவன் தான் அடிக்கடி ஆஃபீஸ் ரூம் போயிட்டு பிரின்ஸ்பால்கிட்ட ஸ்காலர்ஷிப் தரல, பஸ் பாஸ் தரலன்னு கேட்டுட்ருப்பான். அப்போ அவன்கிட்ட சொன்னாதான் பசங்க கேட்பாங்க, லேப்டாப்பும் வாங்குவானுங்க.
அப்போ செல்வத்தை பார்த்து பேசிட வேண்டியதுதான். டே மச்சான் செல்வம், டே நில்றா. அங்கே வாடா. சரிடா மச்சி. என்னடா மச்சி காலையிலே பிரின்சிபால் ரூமுக்கு போயிட்டு வரா? ஏன்டா கேட்க மாட்டேன்? ஃபர்ஸ்ட் இயர் தர வேண்டிய லேப்டாப்பு இன்னும் நம்மளுக்கு தரல, அதை லெட்டர் கொடுத்துட்டு வந்திருக்கேன். அட போடா நீ வேற. ஃபர்ஸ்ட் இயரில் தர வேண்டிய லேப்டாப்பு ஃபைனல் இயர் வந்துட்டோம். இன்னும் 3 மாதத்தில் காலேஜே முடிய போகுது. அதுக்குன்னு அப்படி விட சொல்லியாடா? நம்ம இயரில் மட்டும் 57 பேருக்கு லேப்டாப் தர வேண்டியது இருக்குது. இந்த வாட்டி தரேன்னு சொல்லியிருக்காங்க, பார்ப்போம். முன்னெல்லாம் பார்த்தா பாவமாக இருக்குது. எல்லாரும் சேர்ந்து ஒன்றா கேட்டிருந்தா எப்போ கிடச்சோம் லேப்டாப்? மொத்த உருப்படியான வசதி எவன்டா ஒன்று சரிங்க? சரி அதெல்லாம் விட ஏரியாவில் நமக்கு தெரிஞ்ச அண்ணன் ஒருத்தர் இருக்காரு. அவங்க மாமா தான் ஏரியாவில் கவுன்சிலராக இருக்காராம். கவர்மெண்ட் லேப்டாப்லாம் சேல்ஸுக்கு வருதான். நீ வேணா சொல்லு, பேசலாம். எவ்வளோ ஒரு லேப்டாப்பு? 5000 ரூபாய். கம்மி தான் மச்சி, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 5000 ரூபாவா? அதிகமாக இருக்கே மச்சி. வெளியெல்லாம் கேட்டால் 7000 ரூபாய். நான் தான் கவர்மெண்ட் காலேஜ் பசங்கண்ணா, காசுலாம் இருக்காது அப்படின்னு சொல்லி 5000 ரூபாய்க்கு பேசிட்டு வந்திருக்கேன். சரி, நம்பிக்கை நாளா? ஆள்லாம் நம்பிக்கையான ஆள் தான். நீ நம்ம இயர் பசங்க வந்து சொல்லு. சரி, வாங்குறவனா வாங்கிக்க சொல்லு. சொல்கிறேன் மச்சி. அவர் நம்பி இல்லை, உன்னை நம்பி தான். ஆனால் நான் யாரையும் கம்பெனிலாம் பண்ண மாட்டேன். நீ சொல்லு மச்சான், வா போகலாம். சரி வா. ஏய், இந்த ஃபோட்டோ எப்படி இருக்கு? தமிழாக்கு தங்கச்சி மாதிரி இருக்கு. எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க. ஒரு முக்கியமான விஷயம். ரொம்ப நேரம்லாம் பேச மாட்டேன். பேச போறியா? பேசுடா. ரெடி. உங்களை எத்தனை பேருக்கு லேப்டாப் வேணும்? சரி, கை கீழே போடுங்க. நம்ம கணேஷுக்கு தெரிஞ்ச அண்ணன் ஒருத்தர் புது லேப்டாப் 5000 ரூபாய்க்கு தராரு. அப்போ காலேஜில் தர மாட்டாங்களா? இப்போ கூட லெட்டர் கொடுத்தானே வந்திருக்கேன். ஆனால் எனக்கு ரொம்ப கண்டுக்கிற மாதிரி தெரியல. பார்க்கலாம். இப்போ காசு இருக்கவங்க மட்டும் கணேஷ்கிட்ட கொடுத்து வாங்கிக்கோங்க, சரியா? தப்போடா. அப்போ காசு இல்லாதவங்க? அண்ணா சொல்லிட்டு போங்கண்ணா. ஹலோ. அண்ணா நான் தானா ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜ் பையன் பேசுகிறேன். ஐயோ அண்ணா, ஃபினான்ஸ் இல்லை, ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜ் பையனா? ஆமாம். அதாண்ணா, லேப்டாப் மேட்டர் பற்றி பசங்கள்கிட்டலாம் பேசிட்டேன். ஆமாம். எத்தனை லேப்டாப் வேணும்னு சொல்லி என்ன அதுன்னு நானே கால் பண்ணுறேன். ஓகேவா? ஓகேண்ணா. சரிண்ணா. நானே கூப்பிட்றேண்ணா. பைண்ணா, பை. நிச்சி, லேப்டாப் பற்றி சொன்னல, லேப்டாப் பற்றி சொல்லியிருந்தல. ஆமாம். இப்போ என்ன? 10,000 இருக்கு. சரி, எங்கள் 2 பேர் தான் லேப்டாப்பு. சரியா? சரி. அப்புறம் அப்பா ரெண்ட்டு குத்த காசு. அதுக்கு ஏன்டா இவ்வளோ சென்டிமெண்ட்டாக பேசுகிற? ஃப்ரீயாக விடு, உனக்கு நல்ல லேப்டாப் வரும், போ. ஹே கணேஷ், இந்த பொண்ணையை நம்மளை கூப்பிடுது. ஒருவேளை நம்ம அழகில் மயங்கிட்டாலோ? என்ன மீனாட்சி, டீ குடிக்கிறியா? இங்கேயா? டீயா? யக். சரி, என்ன மேட்ரு? இந்த அப்படி எனக்கும் ஒரு லேப்டாப் வாங்கி கொடு, சரியா? சரி. நல்ல லேப்டாப்பாக பார்த்து வாங்கி கொடு. ரிப்பேர் ஆச்சு அவனை கொன்றுவேன். அப்படி ரிப்பேர் ஏதாவது ஆச்சுன்னா புதுசாக உனக்கு ஒரு லேப்டாப்பே வாங்கி தந்துடுவேன், கவலைப்படாமல் போ. ஐயோ, பல்ல விளக்கிட்டு வந்து பல்ல காட்டுறா. கும்மா இத வாங்கிக்கடா சும்மா. கணேஷ், எனக்கும் ஒரு லேப்டாப் வேணும். ஆனால் என்கிட்ட 4000 ரூபாய் தான் இருக்குது. ஐயா, லேப்டாப் 5000 ரூபா, மீதி 1000 ரூபா உங்கள் அப்பா நான் தருவான். லேப்டாப்லாம் கிடையாது இப்போ. டேய், பாவண்டா அந்த பொண்ணு. 1000 ரூபா தானே, நீ கொடுமா, நான் பார்த்துக்கிறேன். தேங்க்ஸ்ண்ணா. என்னடா டக்குன்னு நீ ஹீரோ ஆகிட்டு என்ன வில்லன் ஆகிட்டா? பார்க்க அப்பாவே கிடையாது அந்த பொண்ணு. காலேஜில் லேப்டாப் தருவாங்க இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கு போல. அதான் யார்கிட்ட கடை வாங்கி கொடுத்துட்டு போகிறா. சரி, அந்த அனிருத் வீடியோ போட்டு பார்க்கலாம். வாரே சொன்ன அண்ணா கோலம் போட்டுட்டு இருக்க. ஐயோ, மரண் மனிதனா? பாண்டி சார் ஸ்கெட்செல்லாம் பார்த்துருக்கே இல்லையா நீ? நம்ம அப்படி சைலண்டாக கிளம்பிடும். எல்லாம் பேமெண்ட் சீட்டில் வந்த மாதிரி பேந்த முடிச்சிட்டு இருக்க.
ஐயா ஏய். வேலைக்கு போகிறவெல்லாம் இங்க வாடா. காலேஜ் வந்து கொழுத்து இருக்கிறோம். என்னையாண்ணா வாடா நீ கிளம்பு. எடுத்து சிட்டி கால் வந்துருச்சு. இவனுக்கு வரைய தெரியுதோ இல்லையோ போகிற வாரம்லாம் வரைய சொல்லிட்டு இருக்கான். வணக்கண்ணா. ம். கூப்பிட்டா வர மாட்டியா? இல்லைண்ணா லைப்ரரி. ஆ லைப்ரரிக்குண்ணா. லைப்ரரி நீ ஆமாண்ணா. நம்புற மாதிரி சொல்லிட்ட. ஆ சரிண்ணா சரிண்ணா. சரி ரொம்ப புதுசாக லேப்டாப் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காமே, அப்படியா? இல்லைண்ணா ஒரு சமூக சேவை. ம் சமூக சேவைண்ணா. சேவை, ஆமாண்ணா. சமூக சேவை. ஆ அதுவும் நீ. சரி என் ஆளுக்கு ஒரு லேப்டாப் வேணும். யாருக்குண்ணா? என் ஆளுக்கு ஒரு லேப்டாப் வேண்டா. அன்னிக்காண்ணா? ஆ ஓகேண்ணா வாங்கி கொடுத்துடலாண்ணா. ஓ 5000 ரூபாய் தாண்ணா. 5000 ரூபாய். இந்தா அப்படி 5000 ரூபா. சரிண்ணா உங்களுக்கு தாண்ணா வாங்கிட்டு சொல்கிறேண்ணா. லேப்டாப் மட்டும் வரலன்னு வச்சுக்கே, வந்துடும்ண்ணா. ஆ வந்துடும்ண்ணா. கையை காலை உடச்சிருவேன். சரிண்ணா சரிண்ணா. ம் இவன் ஆளுக்கு ஒழுங்காக கால்குலேட்டரே யூஸ் பண்ண தெரியாது, அந்த மூஞ்சிக்கு லேப்டாப்பா கருமண்டா. பா காசு வந்துருச்சு. முதல்ல ஒரு ஷூ வாங்கணும், அப்புறம் ஒரு ஜட்டி, அதுக்கப்புறம் ஒரு வாட்ச்சு. டேய் கிளாஸுக்கு போகாம இங்கே என்னடா பண்ணுற? அது ஒன்றும் இல்லை மச்சான், பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் தனியாக இருக்கும்போது தான் நிறைய கற்பனைலாம் வந்துச்சான், அதான் தனியாக உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்கு டாய்லெட் பிளாக் வந்தால் கற்பனை வருமா? கக்கு சண்டை வரான். கேந்து வா. சரி எத்தனை பேர் லேப்டாப் காசு கொடுத்துருக்கானுங்க? ஒன்றும் இல்லை மச்சி, காசுலாம் ரெடி பண்ணிட்டேன். பெருமாளுக்கு ஃபோன் பண்ணிட்டு சரி எப்போ வரணும் என்ன ஏதுன்னு கேட்டால் அவர் என்னை வர சொல்லுவார், நான் போய் வாங்கிட்டு வந்துடுவேன், அவ்வளோதான். சரி அவருக்கு கால் பண்ணு. ஹலோ ஹலோ அண்ணா, நான் தாண்ணா யாரு? ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜ் பையன் பேசுகிறேன். ஃபினான்ஸ் காலேஜ் பையனா? ஐயோ ஃபினான்ஸ் இல்லை, ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜ் பையன் பேசுகிறேன். சொல்லுப்பா. காசுலாம் ரெடி பண்ணிட்டேண்ணா, எங்கே வரணும்? ரெடி ஆயிடுச்சா? ஒன்று பண்ணு, சொல்லுண்ணா. ஐநூறு மார்க்கெட்டுக்கு 7 மணிக்கு வந்துடு. 7 மணிக்கா? ஓகேண்ணா ஓகேண்ணா. அங்கே வச்சு எல்லாத்தையும் முடிச்சிடலாம். ஹலோ ஹலோ அண்ணா, எங்கண்ணா இருக்கீங்க? தம்பி இங்கே தான். திரும்ப இப்படி திரும்ப. இங்கே தான் வா. சொல்லுண்ணா, எங்கே போகணும்? இதான் நம்ம ஏரியா. இது இல்லையா? இது உள்ள தான்ப்பா. பெருமாள் அண்ணா வணங்கண்ணா. வணக்கம்ப்பா. சௌக்கியமா? கடை வரைக்கும் போயிட்டு வரணும். சரி போயிட்டு வா போயிட்டு வா. நான் பெருமாள்ண்ணா. சௌக்கியமா? எங்கண்ணா? நம்ம தம்பிக்கு இங்கே ஒரு சின்ன வேலை இருக்குது, அப்படியே கூப்பிட்டு போய் முடிச்சு கொடுத்துட்டு வந்துடுறேன். சரிண்ணா பார்க்கலாம் போலாம். சரி வரட்டுமா? சரிண்ணா. இவர் ஏரியா தான் போல. நீங்கள் பார்க்குறதுக்கு கபாலி ரஜினி மாதிரியே இருக்கீங்கண்ணா. வெளியிலே சொல்லிடாதப்பா, நீ தான் அடி வாங்குவ. அது எப்படி நான் காலேஜில் பசங்களுக்கு தரக்கூடிய லேப்டாப்லாம் உங்களுக்கு வருது? தம்பி நீ கோயிலில் காசு போடுற, சரி தட்டில் அது எங்கே போகுது? சாமிக்கா போகுது? இல்லை பூசாரிக்கு தானே போகுது. அது மாதிரி தான் உங்கள் காலையில் இருக்கிற பூசாரிங்க சாமிக்கு படைக்காமல் நமக்கு கொடுக்குறாங்க. ஓ இது மாதிரி ஒவ்வொரு காலேஜுக்கும் 1000 பூசாரி இருக்காங்க. வா போகலாம். ஓ அப்படியா? என்னப்பா நடக்கிறதுக்கே பால் மாதிரி நிற்கிற? சரி இங்கே தான் நம்ம அண்ணத்தை விட்டுருக்கு. காசை கொடு. எங்கேயாண்ணா? இங்கே தான். காசு கொடுத்தினா வாங்கிட்டு வந்துடுவோம் போயிட்டு. நானும் வரேண்ணா. அங்கெல்லாம் கூப்பிட்டு போக முடியாதுப்பா, இது கவர்மெண்ட் மேட்ரு. நான் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றேன். அப்போ நான் எங்கண்ணா இருப்பேன்? இப்படி உட்காருப்பா, 5 நிமிஷம் வந்துடுறேன். நானும் வரேண்ணா. இங்கே இருப்பா, எல்லாம் போனால் பிரச்சனை ஆகிடும். சரி காசை தைரியமாக கொடு, நான் போய் வாங்கிட்டு தர்றேன். இந்தாண்ணா. காசு கரெக்டாக இருக்குல்ல? கரெக்டாக இருக்குண்ணா, கரெக்டாக இருக்கு. சரி ஓகே, இங்கே இரு, நான் வந்துடுறேன். சரி சீக்கிரம் வாண்ணா.
ஏய் யார் நீ இங்கே உட்காந்துக்கிற? இல்லைண்ணா பெருமாள் அண்ணா உட்கார சொன்னார். ஓ பெருமாள் அண்ணா, உட்கார் உட்கார். எங்கே போனார் இவர்? டைம் வேறு போயிட்டே இருக்கு, ஆளையும் காணல. என்ன பண்ணுறது இப்போது? சரி ஃபோன் பண்ணி பார்க்கலாம். என்னது சுவிட்ச் ஆஃபா? இந்த பக்கம் தான் நான் வந்தான். எங்கே போனான்? காசை வேற இவன்கிட்ட கொடுத்து தொலைச்சிட்டோமே. ஐயோ எங்கே இருக்கான்னு தெரியலையே. என்னடா இங்கே ஒரே வெட்ட வெளியாக இருக்கு. இவரை வர காணுமே. காசு போச்சா? இவனை எங்கே போய் தேடுவேன்? அம்மா இங்கே யாரோ போனாங்களாம்மா? தெரியல, போப்பா. அப்பா ரெண்டு குத்து காசு. நல்ல லேப்டாப்பாக பார்த்து வாங்கி கொடு. ரிப்பேர் ஆச்சு, அவனை கொன்றுவேன். லேப்டாப் மட்டும் வரலன்னு வச்சுக்க, கையை காலை உடச்சிருவேன். இங்கே ஒரு பிரச்சனை மச்சான், உடனே வா மச்சான். எங்கே போனான் இவன்? ஏ டேய் டேய், இங்கேயாடா நிற்கிற? லேப்டாப் எங்கடா? மச்சான் சொல்டா. டீ கடையில் என்னை இறக்கி விட்டு போனல. ஆமாம், அவரை பார்த்தேன், ஃபோன் பண்ணேன். காசு கொடுத்துட்டேன். உட்காரு, நான் போயிட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னா தெரு மூக்கில் உட்கார வச்சுட்டு உள்ள போனான்டா. டைம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆளை காணல. ஃபோன் பண்ணேன், ஃபுல் ரிங் போய் கட் ஆயிடுச்சு. அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணேன், ஃபுல் ரிங் போய் கட் ஆயிடுச்சு. திரும்ப ஃபோன் பண்ணேன், சுவிட்ச் ஆஃப்னு வந்துட்டு மச்சான். அவனை தேடி போனேன், அவன் இல்லை. ஃபுல் ஏரியா சுத்திட்ட, ஆளை காணல மச்சான். காசு ஃபுல்லா போயிருச்சுடா. என்னடா பண்றது? அவ்வளோதான், காசு போச்சு. லேப்டாப்பும் கிடைக்கல. காசு கொடுத்தவெல்லாம் வந்து கேட்பான் என்கிட்ட. அவனுக்குலாம் என்ன மூஞ்ச வச்சு நான் பதில் சொல்லுவேன்? சரிடா டேய், விடுறா, விடு, பார்த்துக்கலாம். அதான் ஒரு நம்பர் இருக்குல்ல, அதை வச்சு கண்டுபிடிக்க முடியுமா ட்ரை பண்ணலாம். வா இப்போ போகலாம், வா வாடா. ஒருத்த காலேஜில் கொடுக்க வேண்டிய லேப்டாப்பை கொடுத்தா நான் ஏன்டா ஏமாற போகிறேன்? நீங்கள் கொடுத்துருந்தா நான் போய் ஏமாந்துருப்பேனா? சரி அல்லாத விடு, நாளைக்கே ஸ்ட்ரைக் அடிக்கிறோம், லேப்டாப் வாங்குகிறோம். ஆனால் மச்சான் அவனை கண்டுபிடிச்சி ஏதாவது பண்ணுண்டா. டேய், பணத்தை விட்டு பஞ்சு டைலாக், வா போகலாம் இங்கேருந்து முத. குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா, இது கொள்ளை அடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா. தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா, இதயம் திருந்த மறந்து சொல்லடா. இருக்கும் அறிவை மடமை மூடிய இருட்டு உலகமடா, வாழ்வில் எந்த நேரமும் சண்டை ஓயாத முரட்டு உலகமடா. தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா, இதயம் திருந்த மறந்து சொல்லடா. குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா, இது கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா. தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா, இதயம் திருந்த மறந்து சொல்லடா. உரிமைகள் மறுக்கப்படும் பொழுதும் பறிக்கப்படும் பொழுதும் ஒருவன் குற்றம் செய்ய தகுதியுடையவன் ஆகிறான்.